இப்ப சினிமால என்னன்னா ரொம்ப பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சினிமா தயாரிப்பாளராக மாறுகிறவர்கள்ல சொந்தமாக பணம் வைத்துக் கொண்டு தயாரிப்பாளர் ஆகிறவங்க ரொம்ப குறைவு. ஓகே. சினிமாவோட விசித்திரமே என்னன்னா, அங்கு கோடிக்கணக்கான ரூபாயை கொண்டு வருகிறவனிடத்துல வந்து மஞ்சள் பையை கொடுத்துரும். மஞ்சள் பையோட வரவனா பல கோடிக்கு அதிபதியா மாத்திருங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கலையதார்த்தம். அதனால என்ன செய்யறான்னா, இவர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன்கிறவர் ஏற்கனவே வந்து நானும் ரவுடி தான் விக்னேஷ் சிவனுடைய படத்துல உதவி இயக்குனரா இருந்திருக்காரு. அமரன் படத்துல உதவி இயக்குனரா இருந்திருக்காரு. பல படங்கள்ல உதவி இயக்குனரா இருக்கிறவர் திடீர்னு ப்ரொடியூசரா எப்படி ஆக முடியும் அப்படின்னு பெரிய பெரிய படங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன், எனக்கு தெரிந்து. இப்ப ஒரு இசையமைப்பாளர் வந்து விஜய் ஆண்டனி இருக்கிறார். விஜய் ஆண்டனி வந்து ஒரு முன்னணி இசையமைப்பாளரா, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், ஹாரி ஜெயராஜ் மாதிரி முன்னணி இசையமைப்பாளரான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஓகே. அவர் வந்து ஒரு தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள்ல ஒரு முதல் 10 இசையமைப்பாளர்கள்ல ஒரு 7வது 8வது இடத்துல இருப்பார். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் இருக்க வாய்ப்பு இல்ல. அவர் எப்படி திடீர்னு கதாநாயகன் ஆனாரு? அவர் ஹீரோவா நடிச்சாரா இல்லையா? ஆமா. அப்படி நடிக்கிறதுக்கான படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணா? அவரை எந்த ப்ரொடியூசர் வந்து அவருக்கு வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வந்தாங்கன்னா அவரே தான் அவரை ப்ரொடியூசர் ஆகிட்டாரு.